பாரம்பரிய அரிசிகள்லே மக்கள் அதிகமாக விரும்புகிற ஒரு அரிசியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி மக்கள் விரும்பத்தக்க அளவில் அவங்களோட எதிர்பார்ப்பை இந்த அரிசி எந்த வகையில் பூர்த்தி செஞ்சிச்சு, அப்படி என்ன தான் இருக்குது இந்த அரிசியிலங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெள்ளை ரக மரபணு மாற்றப்பட்ட மார்க்கெட்டில் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய பாலிஸ்டு ரைஸ்களையே சாப்பிட்டு பழகின மக்கள் பாரம்பரிய அரிசியில் என்ன தான் அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடந்தாலும் அதை முழுமையாக அக்செப்ட் பண்ண முடியாததுக்கு காரணமாக ஒரு 5 காரணங்களை முன்வைக்கிறாங்க. அது என்னலான்னா, 1, கடையில் அரிசியை வாங்குறப்பயே கையில் எடுத்து பார்க்குறப்ப வெள்ளையாக இருக்குமே, அப்படி வாங்கினா தான் அரிசி வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. 2, அடுப்பில் வேகிற டைம் கொஞ்சம் குயிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். 3, வடித்த சாதத்தை தட்டில் கொட்டினா உதிரியாக மல்லிப்பூ மாதிரி அழகாகவும் சாஃப்டாகவும் இருக்கணும். 4, சாப்பிட நல்லா ருசியாக இருக்கணும். சேம் டைம் எல்லா குழம்புக்கும் ஆப்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். 5, இட்லி, தோசை, கஞ்சி, கூழ், பலகாரங்கள் முதலான எல்லா டிஷ்ஷஸும் செய்கிறதுக்கு தக்கன மாதிரி அந்த அரிசி இருக்கணும். இப்படி அரிசி பற்றின அவங்களோட எதிர்பார்ப்பே இந்த 5 தான். இந்த 5ஐயும் பூர்த்தி செய்கிறதோட சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிறது தான் நம்ம தூயமல்லி அரிசி. இதுக்கு இந்த பேர் வர்றதுக்கு காரணம், இந்த பயிரில் நெல் மணிகள் உருவாகிறப்ப அது பார்க்குறதுக்கு மல்லிகை மொட்டு மாதிரி இருக்கிறதுனாலையும், இந்த அரிசியில் வடித்த சாதத்தை சாப்பிட்றதுக்காக இலையில் பரிமாறுறப்ப அது மல்லிப்பூ மாதிரி விளவிளேர்னு உதிரியாக இருக்கிறதுனாலையும் தான் இதுக்கு தூயமல்லின்னு பேர் வந்துச்சு. 135லேருந்து 140 நாட்கள் வளரக்கூடிய இந்த தூயமல்லியில் கால்சியம், புரோட்டீன், அயன், ஃபைபர், கார்போஹைட்ரேட், விட்டமின் ஏ, பி, பி12, விட்டமின் இ, கே என சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிறதால தசை வளர்ச்சி மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கும் உதவுறதால இது வளரும் குழந்தைகளும் தாய்ப்பால் ஊட்டுற தாய்மார்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். மேலும் வேலைப்பளு அதிகம் இருக்கிறவங்களும் உடற்பயிற்சி செய்கிறவங்க மற்றும் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க இந்த தூயமல்லி அரிசியை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதாலையும் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி கழிவுகளை வெளியேற்றுறதாலையும் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தூயமல்லி அரிசியை ரெகுலர் ஃபுட்டாக எடுத்துக்கிறது நல்லது. அந்த காலத்தில் குறுநில மன்னர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற அரிசி இந்த தூயமல்லி அரிசி. அது மட்டும் இல்லைங்க, அவங்க இந்த நெல்லை யார் அதிகமாக விளைவிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்து இந்த நெல் உற்பத்தியை ஊக்குவிச்சாங்களாம். வயசான காலத்தில் வெளித்தோற்றம் மட்டும் இல்லை, நம்மளோட உள் உறுப்புகளும் கூட முதிர்ச்சி அடையும். ஸோ இந்த தூயமல்லியை ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கிட்டோம்னா அது ஆன்டி ஏஜிங்காக செயல்பட்டு முதுமையை தள்ளி போடுறதோட உள்ளுறுப்புகளையும் பராமரித்து உள்ளுறுப்புகளோட இயக்கத்தை சீராக வச்சுக்குது. செரிமானம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்ய வல்லது இந்த தூயமல்லி. அனிமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதோட ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது. கிளைசமிக் குறியீடு குறைவாக இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட் கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம். நரம்புகளுக்கு தேவையான போஷாக்கு கொடுத்து நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம், பார்க்கின்சன் மாதிரியான பிரச்சனைகளை வரவிடாமல் நம்மளை பாதுகாக்குது. சிலருக்கு உடம்புல பித்தம் அதிகமாகிறப்ப அடிக்கடி வாந்தி, மயக்கம், தலைவலி, தலைச்சுத்து மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அவங்க இந்த அரிசியை ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கிறப்ப பித்தம் மட்டும் இல்லைங்க, கூடவே வாதமும் கபமும் கூட கண்ட்ரோலுக்கு வரும். இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அடிக்கடி சளி, இருமல், தும்மல், காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகளை வரவிடாமல் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும். பாசுமதிக்கு பதிலாக இந்த தூயமல்லியில் கூட பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். மனமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய வல்லது இந்த தூயமல்லி. இன்றைக்கி குழந்தைங்க கிட்ட கூட இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களுக்கு இதை கொடுக்குறப்ப அவங்களோட மனநிலை தன்னால் மாறும். மேலும் சில பேர் நான் நல்லா தூங்கினா கூட என்னை சுற்றி என்ன நடக்குங்கிறத எனக்கு நல்லாவே தெரியும் கேட்கும்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாய் குலைக்கிறது, ரோட்டில் பைக் போகிற சவுண்டு, கதவை திறக்கிற சவுண்டு, பக்கத்தில் இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது பேசுகிற சவுண்டு, இந்த மாதிரி சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க மைண்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கும். தூக்கம் முழுமையான தூக்கமாக இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தூயமல்லியில் செஞ்ச சாதத்தையோ இல்லை கஞ்சியையோ இரவு நேர உணவாக கொடுக்குறப்ப அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அது தோதுவாக அமையும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர அத்தனை பேரும் சாப்பிட்றதுக்கு உகந்த இந்த தூயமல்லியை பொறுத்த வரைக்கும் அரிசியில் மட்டும் இல்லை, இதோட தவிட்லேயும் சத்துக்கள் ஏராளமாக இருக்கிறதால கால்நடைகளுக்கு இதை கொடுக்குறப்ப அவைகள் ஆரோக்கியமாக வளரும். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, ஒருத்தருக்கு கண்ணை கட்டிட்டு அவரோட 2 கைகளில் ஒரு கைகளில் இந்த தூயமல்லி அரிசியில் செஞ்ச நீராகாரத்தையும் இன்னொரு கையில் இளநீரையும் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லி இதில் எது நீராகாரம் எது இளநீர்னு கேட்டோன்னா அவரால் கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது.
அந்த அளவுக்கு அதோட நீராகாரமும் இளநீரும் அந்த டேஸ்ட்டில் ஒத்து போகும். இத்தனை நாள் சாதம் வடித்து மறுநாள் நீராகாரமாக எடுத்துக்கிற அந்த நீராகாரத்துக்கே அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குன்னா அந்த அரிசியில் செஞ்ச சாதத்துக்கோ கஞ்சிக்கோ அன்னைக்கு நம்ம சாப்பிட்றப்ப எவ்வளோ டேஸ்ட் இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொத்தமாகவோ இல்லை சில்லறையாவோ உங்களோட தேவைக்கு தக்கன மாதிரி கொரியர் மூலமாகவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ உங்கள் கைக்கே வந்து சேர்கிற மாதிரி அனுப்பி வைக்கப்படும். சப்போஸ் நீங்கள் தூத்துக்குடியில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறொரு நல்ல பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன். நன்றி, வணக்கம்.